இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் புதன்கிழமை மாலை 6 மணியுடன் ஓய்ந்தது. நாடு முழுவதும் மக்களவை பொதுத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. இதில் முதல் கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட சில மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் முடிந்து கடந்த மார்ச் 31ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை 39 மக்களவை தொகுதிகள் மற்றும் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 19ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. தமிழகத்தில் இறுதி நிலவரப்படி 39 மக்களவை தொகுதிகளிலும் 950 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். விளவங்கோடு தொகுதியில் 10 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். தமிழகத்தில் மட்டுமல்ல, வட மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணிக்கான அலை வீசிக்கொண்டிருக்கிறது. தேர்தல் பத்திர ஊழல் மோடியின் கிளீன் மோடி என்கிற முகமூடியை கிழித்தெறிந்து மோடியின் ஊழல் முகத்தை பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. உடனே மோடி என்ன செய்கிறார்? தன்னுடைய இமேஜை காப்பாற்றிக் கொள்ள தேர்தல் பத்திரம் வந்த பிறகுதான் யார் யாருக்கு நிதி கொடுக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்தது என்று வடை சுட ஆரம்பித்து விட்டார் என்று சென்னையில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பேசினார். மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்படும் காரணத்தால் அதிமுக தனித்து போட்டியிடுகிறது என்றும் மக்களுக்கு சேவை செய்யும் இந்த இயக்கத்தை அழிப்போம் என கூறுபவர்களின் கனவு பலிக்காது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இப்போது திமுகவினர் மகளிரை எப்படி மிரட்டுகின்றனர் என்று தெரியுமா? திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் நின்றுவிடும் என்று கூறி வருகின்றனர் என திருவள்ளூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுக்கும் மாநில அளவிலான குழுவின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடர முடியும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பு நகலை வியாழக்கிழமை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டுமென்றால் எந்த ஓர் அரசும் 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் வரும் 2024 மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை புதன்கிழமை வெளியிட்டது. ஏழைகளுக்கு இலவச வீடு கட்டித்தரப்படும், ஆண்டுக்கு 10 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும், 25 வயது நிரம்பிய அனைத்து பட்டதாரிகள் மற்றும் டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையுடன் ஓராண்டு பயிற்சி அளிக்கப்படும், CAA ரத்து செய்யப்படும், NRCC நிறுத்தப்படும், பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படாது உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி பிரிவினைவாதத்தை தூண்டியது. ஆனால் நான் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக உழைத்தேன். 60 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியால் செய்ய முடியாததை 10 ஆண்டுகளில் செய்து முடித்தேன் என்று அசாமில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். பொதுவாக நான் தேர்தலில் வெற்றிக்கான சீட்களை கணிப்பதில்லை. 10-20 நாட்களுக்கு முன்பு வரை பாஜக 180 இடங்களை கைப்பற்றும் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது 150 இடங்களே கிடைக்கும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்து வரும் அறிக்கைகளின்படி நாங்கள் முன்னேறி வருகிறோம் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வறண்ட வானிலையே ஐக்கிய அரபு அமீரக நாட்டின் இயல்பு. ஆனால் செவ்வாய்க்கிழமை பெய்த வரலாறு காணாத கனமழையால் துபாயில் சாலைகளில் வெள்ளம் ஆறுபோல் பெருக்கெடுத்து ஓடியது. வீடுகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்தது. துபாய் சர்வதேச விமான நிலைய ஓடுபாதை சமுத்திரம் போல் காட்சியளித்தது. உலகின் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் விமான சேவைகள் வெகுவாக தடைபெற்றன. துபாயின் அடையாளங்களான துபாய் மால், எமிரேட்ஸ் மால் ஆகிய 2 வணிக வளாகங்களுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது. துபாயின் மெட்ரோ ரயில் நிலையம் ஒன்றிலும் தண்ணீர் புகுந்து சேவை பாதிக்கப்பட்டது. ஓராண்டில் பெய்ய வேண்டிய சராசரி மழையளவு ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததாலேயே இந்த நிலை ஏற்பட்டதாக துபாய் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது. இந்த திடீர் பெருமழையை மேக விதைப்பு என்ற செயற்கை மழையை உருவாக்குவதற்கான நடைமுறையை தூண்டியிருப்பதாக நிபுணர்கள் சிலர் கூறுகின்றனர். கிளவுட் சீடிங் எனப்படும் மேக விதைப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய முன்னோடி நாடுகளில் அமீரகமும் ஒன்று. இந்த முறையை பயன்படுத்தி பாரசீக வளைகுடாவில் ஆண்டுக்கு சராசரியாக 100 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு தூண்டப்படுகிறது. அதிகரிக்கும் மக்கள் தொகையின் நீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.